பெயரால், மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி லாபம் ஈட்ட வேண்டும் என்று தொடங்கப்பட்ட RSS என்கிற பாசிச கும்பல், அது தொடங்கப்பட்டும் 100 ஆண்டு இந்த மண்ணிலே. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், RSS எந்த சிந்தனையை விதைப்பதற்காக ஹெட்கேவர் உருவாக்கினாரோ, நாக்பூரில் அது 1925 தொடங்கப்பட்ட நேரத்தில் மனு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, அதுதான் இந்து தர்மம் என்று சொல்லி அதை நிலைநாட்டுவதற்கு தொடங்கப்பட்ட RSS. அந்த RSS எந்த கருத்தை விதைத்ததோ, எந்த விதையை விதைத்ததோ, அதை முளையிலேயே கிள்ளி எறிவதற்கு அதே ஆண்டில் எங்கள் தலைவர் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். எனவேதான் தமிழ்நாடு வடமொழியை எதிர்க்கிறது. எனவேதான் தமிழ்நாடு இந்தியை எதிர்க்கிறது. இந்திய உபகண்டத்திலே வடமொழியை எதிர்த்து, இந்தியை எதிர்த்து, பார்ப்பனியத்தை எதிர்த்து 100 ஆண்டு காலம் போராடி வந்திருக்கிற ஒரே இனம் தமிழ் இனம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இந்த மண்ணில் திராவிட இயக்க சித்தாந்தங்களை பாதுகாப்பதற்காக, இது சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வேறுபட்டு எழுந்திருக்கிற இயக்கம், அரசியல் களத்திலே பல வெற்றிகளை ஈட்டியிருக்கிற இயக்கம். ஆனால் நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன், இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு வந்திருக்கிற வடநாட்டு கும்பல், RSS பின்னணியிலே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்ன களம் அமைத்தாலும் சரி, யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, தமிழ்நாடு பெரியார் பூமி என்பதை இந்த மண் நிரூபித்துக் கொண்டே இருக்கும், மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர் சென்னையிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிற பொழுது சொன்னார், நான் அந்த காலத்தில் இந்து பத்திரிகையினுடைய அலுவலகத்துக்கு செல்கிற பொழுது கஸ்தூரிரங்க ஐயங்கார் அங்கே உட்கார்ந்திருப்பார். என்னை பார்த்து வாடா சிதம்பரம் என்று அழைப்பார். ஆனால் இப்பொழுதெல்லாம் நான் போனால், வாங்கோ சிதம்பரம் பிள்ளைவாள், எப்போ வந்தீர்கள் என்று மரியாதையாக அழைக்கிறார் என்றால், இது பெரியார் ஈவேரா உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தாலே எனக்கு அந்த மரியாதை வந்தது என்று சொன்னவர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அதை போல 1927 தஞ்சைக்கு வருகிறார் மகாத்மா காந்தியடிகள். அவரிடத்திலே போய் உமா மகேஸ்வரம் பிள்ளை போன்றவர்கள் போய் பேசுகிற பொழுது அவரிடத்திலே கேட்கிறார்கள், பார்ப்பன் அல்லாதார் பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக நீதி கட்சி எழுப்புகிறது என்று சொன்ன பொழுது மகாத்மா காந்தி சொன்னார், நான் அந்த காலத்திலே எல்லாம் சென்னைக்கு வந்தால் காங்கிரஸ் தலைவர் சீனிவாச ஐயங்கார் வீட்டில்